அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடம் அடிக்கடி வாங்க. கதிர்ங்க யாரு? இந்த குட்டி பையன்தான் கதிர். கதிரோட தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? கதிரின் பாட்டி தாத்தா உறவினர்களை அழைத்தனர். எதற்காக? திருவிழாவிற்கு வாங்க. தாத்தா திருவிழாவிற்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட உறவினர்களை கூப்பிடுறாங்க. அனைவரையும் பார்க்கலாம் வாங்க அப்படின்ட்டு இவங்களையும் கூப்பிடுறாங்க. கதிர் அடுத்த காட்சியில் என்ன பண்ணுறாங்க? அவங்க உறவினர்கள் வர்றாங்க. நம்ம கதிர் சொல்கிறான் பாருங்க, சித்தப்பா சித்தி வந்து விட்டார்கள் அப்பா. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, வா தம்பி வா கவிதா. அப்போ அப்பாவோட இவர் தம்பி, இவங்க கவிதா அவங்களோட சித்தி. சரிங்களா? அடுத்ததா, உனது அக்கா வந்தாரே எங்கே? பாட்டி கேட்குறாங்க. தெரியவில்லையே. அப்போ கதிர் சொல்கிறான், பெரியம்மா தோட்டத்தில் தான் இருக்கிறார் அம்மா சொல்லிட்டாங்களா? அடுத்ததும் வர்றாங்க அவங்க உறவினர்கள்லாம். சித்தப்பா சித்தி வந்துட்டாங்க, பெரியப்பா பெரியம்மா வந்துக்கிட்டாங்க. இப்போ வணக்கம் வாங்க சொன்ன உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க? கதிரோட அம்மா, அப்பா அம்மா வாங்க வணக்கம். இப்போ கதிரோட தாத்தா பாட்டி, 2 தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. அப்பாவோட தாத்தா பாட்டி, இது அம்மா தாத்தா பாட்டி. சரிங்களா? அடுத்ததா, அண்ணா இதை உங்களுக்காக வாங்கி வந்தேன். இது யாரு? இது கதிரோட அப்பா. இவங்க கதிரோட அப்பாவோட தங்கை, அதனால தான் அண்ணான்னு கூப்பிடுறாங்க. மலர் மிக்க மகிழ்ச்சி. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க கதிர்? நன்றி அத்தை. என்ன சொல்லி கூப்பிட்றான்? அத்தைன்னு கூப்பிட்றான். நன்றி அத்தை. அப்பாவுக்கும் பரிசா? இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க? நன்றாக சாப்பிடுங்க அப்படின்னு கதிரோட அம்மா சொல்கிறாங்க. ஒளிப்படம் எடுக்கலாமேன்னு கதிர் சொல்கிறான். நம்மெல்லாம் வீட்டுக்கு வந்தால் எல்லோரும் புகைப்படம் ஒளிப்படம் எடுத்துக்கிடுவோம் இல்லையா? அம்மா அத்தை பெரியப்பா பெரியம்மா தம்பி சித்தி சித்தப்பா அப்பா தாத்தா பாட்டி கதிர் அம்மா பாட்டி தாத்தா எல்லாரும் இருக்காங்க இல்லையா? இப்போ உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு கேள்விகள் கேட்க போகிறோம். கதிருக்கு என்ன உறவுன்னு எழுதுங்க பார்ப்போம். அம்மாவின் அண்ணன். அம்மாவோட அண்ணன் என்ன சொல்லுவீங்க? மாமான்னு சொல்லுவீங்களா? சரிதான். அம்மாவின் அக்கா, உங்கள் அம்மாவோட அக்காவை என்னன்னு கூப்பிடுவீங்க? பெரியம்மான்னு கூப்பிடுவீங்க. சரி. அம்மாவின் அம்மா, அம்மாவோட அம்மாவை என்ன சொல்லுவீங்க? பாட்டின்னு கூப்பிடுவீங்களா? வெரி குட். அப்பாவின் தம்பி, அப்பாவோட தம்பி சித்தப்பா. சரி சரி. அம்மாவின் தங்கை, அம்மாவின் தங்கை நமக்கு சித்தி. அப்பாவின் அண்ணன், அப்பாவின் அண்ணன் யாரு? பெரியப்பா. அப்பாவின் தங்கை அத்தை. சரிங்களா? உறவுகள் பேரை சரியாக சொல்லிட்டீங்க, நன்றி. இப்போ இந்த கதையை பார்க்கலாங்களா? நம்ம கதையை வரிசைப்படுத்தி எழுதுக. சகாசத்தை வரிசைப்படுத்தி எழுதலாமா? குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. குருவி மெத்தை செய்தது. பருத்தி செடி பஞ்சு தந்தது. பாருங்க, இங்கே ஒரு குருவி இருக்குதுங்களா? இந்த குருவி பாருங்க, அப்படியே குளிரில் ரொம்ப நடுங்குதான். இந்த குருவி போய் இந்த பருத்தி செடிக்கிட்ட என்ன கேட்குதான்? பஞ்சு கேட்குதான். இந்த பஞ்சு கேட்ட உடனே பருத்தி செடியும் கொடுத்துச்சான். அதில் மெத்த தச்சு குஞ்சுகளுக்கு கொடுத்துச்சான் இந்த குருவி. இந்த கதையை சரியாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? வடிவமைக்க போகிறோம். ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. பனி அதிகமாக இருந்ததா? குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. பருத்தி செடி குடிச்சா? அப்போ குடிச்சல, பருத்தி செடி பஞ்சு தந்தது. பஞ்சை வச்சு குருவி என்ன பண்ணுச்சு? குருவி மெத்தை செய்தது. மெத்தை செஞ்சதுக்கப்புறம் குஞ்சுக்கிட்ட கொடுத்தோன்னே அது என்ன பண்ணுச்சு? குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. இந்த மாதிரி கதைகளை அவங்க மாற்றி மாற்றி கொடுத்தனாலும் நம்ம என்ன பண்ணணும்? சொற்களை தொடர்களை சரியாக அமைச்சு கோர்வையாக கதைகளை மாற்றணும். சரிங்களா?
சரி எனில் பச்சை வண்ணமும் தவறு எனில் சிகப்பு வண்ணமும் எடுக்க. இங்கே பாருங்கள், 2 குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, பிறரை ஏளனம் செய்யலாமா, நம்ம மற்றவங்கள கிண்டல் பண்ணி பேசலாமா, தவறு தானே. அதனால தான் இங்கே சிவப்பு வண்ணம் அடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், தவறு என்று உணர்ந்தால் மன்னிப்பு கேட்கலாமா, நம்ம செஞ்சது தப்புன்னா கண்டிப்பாக நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும். அதனால தான் இங்கே பச்சை வண்ணம். தவறு செய்வதை சுட்டி காட்டலாமா, அடுத்தவங்க தவறு செஞ்சிட்ருக்காங்கிறத நம்ம சுட்டி காட்டலாமா, தப்புன்னா செய்வதை சுட்டி காட்டணும். கண்டிப்பாக நீ செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், நம்ம சுட்டி காட்டலாம். அப்போது இங்கேயும் பச்சை வண்ணம். கடைசியாக உங்களுக்கான மதிப்பீடு. நான் கற்றவை. பொருள் உணர்ந்து சொற்களை படிக்க முடியும். உங்களால் எல்லா சொற்களையும் படிக்கும்போது பொருள் புரியுதா அப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் டிக் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஸ்டாரும் உங்களுடைய வண்ணத்துக்கு ஏற்பமா உங்கள் ஆசிரியர் சொல்லுவாங்க. மொழி விளையாட்டுகளில் ஈடுபட முடியுமா, நம்ம இந்த ஈக்கள், பூக்கள், செங்கல், பொங்கல் இந்த மாதிரி ஒரு எழுத்தை மாற்றினா அந்த சொற்களே மாறுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது பேர் தான் மொழி விளையாட்டு. இதில் ஈடுபட முடியுமா, உங்களால் முடியும் தானே, நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க தானே. அப்போ இங்கே டிக்கு. உறவு முறைகளை அறிந்து பயன்படுத்த முடியுமா, சரியான உறவு முறையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க தானே. எல்லா உறவுகளையும் பெயர் சொல்லி தான் அழைக்க வேண்டும், சரிங்களா. அப்போது இங்கே டிக் அடிச்சிடலாம். கடைசியாக கண்டுபிடி. பாருங்கள், கண்டுபிடில பொண்ணு இந்த சிறுமி என்ன பண்ணுறா, சலீம் பொம்மை கடைக்கு போகிறாங்க. மேலே போர்டு போட்டிருக்காங்க இல்லையா, சலீம் பொம்மை கடைக்கு. பொம்மை கடையிலேருந்து பொம்மையை வாங்கிட்டு திருப்பி போயாச்சு. எந்த பொம்மை வாங்கியிருக்கான்னு பார்க்கணும் இல்லையா நம்ம. காரு இந்த இருக்குது, பம்பரம் இருக்குது, பார்த்தீங்களா. இந்த வாத்து பொம்மை இல்லை, அதனால தான் இதை சரி பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா பொம்மைகளும் இங்கே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த வாத்து பொம்மை மட்டும்தான் இங்கே இல்லை, அதனால் இந்த பொம்மையை தான் இந்த பொண்ணு வாங்கிட்டு போயிருப்பாள். பூங்காவில் இல்லாத நாய்க்குட்டி எது, இந்த பூங்காவில் இல்லாத நாய்க்குட்டி இந்த படங்களில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நாய்க்குட்டி இங்கே இருக்குது, இந்த நாய்க்குட்டி இங்கே இருக்குது. வெள்ளை வண்ணத்தில் ஒரே ஒரு நாய்க்குட்டி தான் இருக்குது, ஆனால் இங்கே 2 கலரில் இருக்குது. ஸோ இந்த நாய்க்குட்டி இங்கே இல்லை, அதனால இதை தான் வட்டம் போட்டிருக்கோம். சரிங்களா, நன்றி.